இது ஷீ ஹல்க்கு ஒரு டீசர் காமிச்சிருக்காங்க. அந்த டீசரை பத்தி நாம இப்ப பேசலாம். டீசரோட ஸ்டார்டிங்ல ஜெனிஃபர் வால்டர், அதாவது அவங்க தான் ஷீ ஹல்கா வர போறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா யோகா பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்கிரெடிபிள் ஹல்க் படத்துலயுமே ப்ரூஸ் பேனர் அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக யோகா பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஜெனிஃபர் வால்டர் யோகா பண்ணி அவங்களோட கோவத்தை கண்ட்ரோல் கிடையாது. பிகாஸ் அவங்க ஷீ ஹல்கா மாறினாலும் நம்ம ஹல்க் மாதிரி கண்ட்ரோல் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அப்பவும் அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க யோகா பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்த ஷாட்ல ஆல்ரெடி ஷீ ஹல்கா மாறின ஜெனிஃபர் வால்டரை காமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷாட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட். அந்த இடத்துல ப்ரூஸ் பேனர், ஜெனிஃபர் வால்டர் ரெண்டு பேருமே இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு லேப்ல இருக்க மாதிரி தெரியுது. ஜெனிஃபர் வால்டர் ஒரு பிரிசன் இருக்காங்க. இந்த பக்கம் ப்ரூஸ் பேனர் ஜெனிஃபர் வால்டர் மேல ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு செட்டப் தான் அங்க பண்ணி வச்சிருக்க மாதிரி தெரியுது. அண்ட் இந்த இடத்துல ப்ரூஸ் பேனர் இன்னும் ப்ரொஃபசர் ஹல்கா தான் இருக்காரு. மட்டும் இல்லாம இந்த இடத்துல ப்ரொஃபசர் ஹல்க்கு கிட்ட நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், அவரோட கையில எந்த ஒரு காயமுமே இல்ல. ரெண்டு கையுமே நார்மலா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அவருக்கு என் கேம்ல பட்ட காயெல்லாம் ஓரளவுக்கு ஆறிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி ஷான்சி படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்திருப்பீங்க. ப்ரூஸ் பேனர் ப்ரொஃபசர் ஹல்கா இல்லாம நார்மலான ப்ரூஸ் பேனரா தான் இருப்பாரு. அண்ட் அவரோட கையில அப்பவுமே ஆம் பேண்ட் போட்டிருப்பாரு. ஸோ அப்ப ஷான்சி படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல அப்பியர் ஆகிறப்பவே அவரோட காயம் ரொம்ப அதிகமா இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இருந்திருக்கு. அதனால தான் அங்கேயே அவர் ஆம்பேண்ட் போட்டு வந்திருக்காரு. அப்புறம் இப்படி இந்த சீக்வன்ஸ்ல ப்ரொஃபசர் ஹல்க்கு கையில காயமே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் மோஸ்டா பிளிப்புக்கு முன்னாடி நடக்கிற சீக்வன்ஸா இருக்கணும். ப்ரொஃபசர் ஹல்க் அந்த ஸ்னாப் போடுறதுக்கு முன்னாடி இந்த சீக்வன்ஸ் மேபி நடந்திருக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல அவரோட ரெண்டு கையுமே அடிப்படாம நார்மலா இருக்கு. அண்ட் அப்பவே பாத்தீங்கன்னா ஜெனிஃபர் வால்டர் மேல நம்ம ப்ரொஃபசர் ஹல்க் ஏதாவது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸா தான் இது இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்துக்கு முன்னாடியே ஜெனிஃபர் வால்டர் ஷீ ஹல்கா மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. சப்போஸ் அவங்க அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்துக்கு முன்னாடியே ஷீ ஹல்கா மாறி இருந்தா கண்டிப்பா எண்ட் கேம் ஃபைனல் ஃபைட்ல அவங்களும் கலந்துருக்கணும். அப்படி ஒரு கேள்வி வரும்ல. அதனால அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்துக்கு முன்னாடியே ப்ரூஸ் பேனர் ஜெனிஃபர் வால்டர் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் அவங்க ஷீ ஹல்கா மாறுறது எண்ட் கேம் படத்துக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். அந்த ஷாட்ல ஜெனிஃபர் வால்டர் இருக்க பிரிசனை நல்லா கவனிங்க. இதே மாதிரி ஒரு பிரிசனை தான் நீங்க அவெஞ்சர்ஸ் 1 படத்துல பார்த்திருப்பீங்க. ஹல்கா அடைச்சு வைக்கிறதுக்காக ஷீல்ட் அந்த பிரிசனை உருவாக்கி இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிரிசன் தான் இங்கேயும் இருக்க மாதிரி தெரியுது. ப்ராபபிலி இப்போ அவங்க ஷீ ஹல்கா மாறி சப்போஸ் அவங்களோட கண்ட்ரோலில் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த பிரிசனில் வச்சு அவங்க மேலே ப்ரூஸ் பேனர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற சீக்வன்ஸ் பிளிப்புக்கு முன்னாடி நடக்கிற சீக்வன்ஸாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படம்லாம் முடிஞ்சு இப்போ ஷான்சி படம் வந்த அந்த சமயத்தில் ப்ரூஸ் பேனர் நார்மலான ப்ரூஸ் பேனராக மாறிட்டாரு. அவர் எப்படி ப்ரொஃபசர் ஹல்க்ல இருந்து ப்ரூஸ் பேனராக மாறினாருங்கிறத கண்டிப்பாக இந்த சீரீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு வார் ஹல்க் காமிக்க பேஸ் பண்ணி ஹல்க்குன்னு ஒரு சோலோ மூவி கொடுக்க போகிறதாவும் ஒரு ரூமர் ரீசெண்டாக வந்திருந்தது. சப்போஸ் உண்மையாக இருக்க பட்சத்தில் இந்த சீரீஸ்லேயே கூட அதுக்கான ஒரு லீடப் கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஷாட்லேயே இந்த பக்கம் ப்ரூஸ் பேனர், ஜெனிஃபர் வால்டர் இவங்க ரெண்டு பேருமே பழைய காலத்த காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஜெனிஃபர் வால்டர் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, என்ன தயவு செய்து கோவப்படுத்தாத, என்ன கோவப்படுத்தினா உனக்கு தான் மிகப்பெரிய டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு டயலாக் ஆல்ரெடி 1970 வந்த ஹல்க் சீரீஸ்ல அப்படியே வந்திருக்கு. இந்த இடத்துல அந்த பழைய டயலாக்கை மட்டும் ரெப்ளிகேட் பண்ணல, அந்த பழைய சீரீஸையே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ப்ரூஸ் பேனர், ஜெனிஃபர் வால்டர் ரெண்டு பேருமே பழைய காஸ்டியூம்ல இருக்காங்க. அண்ட் அந்த ஷாட்டை நல்லா கவனிங்க. அந்த சீக்வன்ஸோட ரேஷியோவும் பழைய காலத்து ரேஷியோவா இருக்கு. ஸோ அப்போ இது எந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜெனிஃபர் வால்டருக்கு வர ஒரு கனவு மாதிரி இருக்கலாம். அந்த கனவுல பழைய ஹல்க் சீரீஸில் நடந்த சில விஷயங்கள் அவங்களுக்கு கனவாக வந்திருக்கலாம். அதை வந்து அப்படியே ஒரு டிவி சீரீஸ் மாதிரி நமக்கு போட்டு காமிக்கலாம். ஷீ ஹல்க் டீசரோட சீரீஸ் முடிஞ்சது. அடுத்து மிஸ் மார்வலோட டீசருக்கு வருவோம். அந்த டீசர்லையும் பெருசாக எதையும் காமிக்கல, சில விஷயத்தை மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்ல கமலா கான் ஏதோ ஒரு ஈவெண்ட்ல இருக்க மாதிரி தெரியுது. அந்த ஈவெண்ட் நடக்கிற பில்டிங்லேயே ஒரு இடத்துல நியூ ஜெர்சி அவெஞ்சர் கான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். இந்த ஈவெண்ட் பேரு அவெஞ்சர்ஸ் கான். எப்படி நம்ம ரியல் வேர்ல்டுல காமிகான் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் நடக்குதோ அந்த மாதிரி இப்போ எம்சியூல அவெஞ்சர்ஸை பேஸ் பண்ணி நிறைய ஃபங்க்ஷன் நடத்துறாங்களாட்டு இருக்கு. அண்ட் அந்த ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கரோல் டான்வர்ஸ் வேஷம் போட்டுட்டு ஒரு மாடல் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கரோல் டான்வர்ஸ் மாடலை இந்த பக்கம் கமலா கான் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் கமலா கான் வந்து நம்ம கேப்டன் மார்வலோட மிகப்பெரிய ஃபேன். எங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் கமலா கானும் ஒரு சூப்பர் ஹீரோவா மாறணும்னு நினைப்பாங்க. காமிக்கை பொறுத்த வரைக்கும் கமலா கான் ஒரு இன்ஹியூமன். அவங்களோட பவர் அந்த ஒரு இன்ஹியூமன் பேசிஸ்ல தான்
கிடைக்கும். பட் சீரீஸ்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காமிக்க போறது இல்ல. ஏன்னா MCUல இப்போ வரைக்குமே இன்ஹியூமன்ஸை இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. அதனால மிஸ் மார்வலோட ஆரிஜினை இந்த சீரீஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் கொடுக்க போறாங்க. அண்ட் ஒரு பர்டிகுலர் ஷாட்ல மிஸ் மார்வலோட பாடியில இருந்து நிறைய எனர்ஜி வெளியே ரேடியேட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவே ஒரு சின்ன ஹிண்ட் தான். ஒரு எனர்ஜி பேசிஸ்ல தான் நம்ம மிஸ் மார்வலுக்கு அவங்களுக்கான பவர் கிடைக்கிற மாதிரி இந்த சீரீஸ்ல காமிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கேப்டன் மார்வல் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கும் ஸ்பேஸ் ஸ்டோன்ல இருந்து வந்த எனர்ஜி மூலியமா தான் பவர் கிடைச்சது. அந்த மாதிரியே இவங்களுக்கும் வேற ஒரு சோர்ஸ்ல இருந்து வர ஒரு எனர்ஜி மூலியமா இவங்களுக்கான பவர் கிடைக்கிற மாதிரி காமிக்கலாம். மிஸ் மார்வலோட மெயின் பவரே ஷேப் ஷிஃப்டிங் தான். அவங்களால எந்த மாதிரி ஒரு பொருளா வேணாலும் உருமாற முடியும். அவங்களோட கை கால் அவங்களோட பாடியை ஒரு பர்டிகுலர் பொருளா மாற்ற முடியும். அந்த ஷேப் ஷிஃப்டிங் பவர் அவங்களுக்கு இருக்கு. அந்த பவர் இந்த டீசர்லயே லைட்டா டீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஷாட்ல கமலா கான் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் ப்ரூனோ இந்த ரெண்டு கேரக்டருமே பில்டிங்கோட உயரத்தில் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ அங்க இருந்து கமலா கான் கீழே பறந்து போக போறாங்க. அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் இப்போ ரெண்டு பேருமே பண்ண போறாங்க. அண்ட் அந்த இடத்துல கேப்டன் மார்வலோட காஸ்டியூமை தான் கமலா கான் போட்டிருக்காங்க. ஏன்னா கேப்டன் மார்வல் தான் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோ. அதனால அவங்களோட காஸ்டியூமே இனிஷியலா இந்த படத்துல போட்டிருக்காங்க. சீரிஸ் போக போக அவங்களுக்குன்னு ஒரு தனி காஸ்டியூம் வந்துடும். பட் இருந்தாலும் அந்த காஸ்டியூம்லயும் லைட்டா கேப்டன் மார்வலோட ஒரு ஷேட் கண்டிப்பா இருக்கும். அதுதான் காமிக்கு ஐகானிக்கான காஸ்டியூம். அங்கிருந்து அவங்க கீழே குதிப்பாங்க. குதிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு பில்டிங்கை காமிப்பாங்க. அந்த பில்டிங்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அந்த ரிஃப்ளெக்ஷன்ல கமலா கான் அவங்களோட கையவே ஒரு விங்ஸா மாத்தி பறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களோட பவரை லைட்டா டீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பாத்தீங்கன்னா மிஸ் மார்வல் சீரிஸ் முடிஞ்சது. அண்ட் இந்த சீரிஸ் நீங்க நினைச்சதை விட ரொம்ப லேட்டா தான் வரப்போகுது. அடுத்த வருஷம் 2022 சம்மர்ல தான் இந்த சீரிஸ் வரப்போகுது. ஆக்சுவலா இந்த சீரிஸை இவ்வளவு நாள் டிலே பண்ணாங்கன்னு தெரியல. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்து டைரக்டர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படம் தான் மார்வல் விட படம். அது மே மாசம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இடையில ஒரு 3-4 மாசம் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் இப்ப வரைக்கும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா மார்வல் இடையில இருக்க அந்த 3 மாசத்தை ஃப்ரீயா விட மாட்டாங்க. அந்த 3 மாசத்துல மேபி ஷீ ஹல்க் இல்லைனா மூன் நைட் இந்த ரெண்டு சீரிஸ்ல ஒரு சீரிஸ் டிஸ்னி பிளஸ்ல ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஃபைனலா மூன் நைட்டோட சீரிஸை பிரேக் டவுன் போட்டுருவோம். இந்த சீரிஸை பார்த்து உண்மையிலுமே நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆயிருப்பீங்க. கண்டிப்பா நானும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உண்மையிலுமே சூப்பரா இருந்தது. டீசர்லயே லைட்டா பேட்மேனோட ஷேட் தெரியும். பட் உண்மையை சொல்றேன், மூன் நைட் நம்ம பேட்மேன் மாதிரி கிடையாது. ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு கேரக்டர் தான். கண்டிப்பா இந்த சீரிஸ் உண்மையிலுமே சூப்பரா இருக்க போகுது. இந்த சீரிஸோட ட்ரெய்லர்ல ஒரு ஸ்பெசிபிக் ஷாட்ல மூன் நைட் ஸ்பெக்டர் அவரோட கையில கிளவுஸை போட்டுக்கிட்டு மிரர் முன்னாடி நிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே டக்குன்னு இது மிஸ்டர் நைட்டோட ஐடென்டிட்டியா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ காமிக்ல மார்க் ஸ்பெக்டர் மொத்தம் 4 ஐடென்டிட்டி வச்சிருப்பாரு. ஒரு ஐடென்டிட்டி மூன் நைட், இன்னொன்னு ஜாக் லாக்லி அப்படிங்கிற ஒரு கேப் டிரைவர், அடுத்து ஸ்டீவ் கிரண்ட் அப்படிங்கிற ஒரு பிசினஸ்மேன், அடுத்து 4ஆவதா மிஸ்டர் நைட் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியும் இருப்பாரு. மிஸ்டர் நைட்டோட ஐடென்டிட்டியோட காஸ்டியூம்ல தான் இப்போ மார்க் ஸ்பெக்டர் அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது. அதனால மேபி அது மிஸ்டர் நைட்டா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மூன் நைட் கேரக்டரா கூட இருக்கலாம். அவரோட அந்த ஹூடி அந்த மாஸ்க் இதெல்லாம் கழட்டினதுக்கு அப்புறம் கண்ணாடி முன்னாடி ஆஸ்கர் ஐசாக் பார்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸா கூட அது இருக்கலாம். ஒரு ஸ்பெசிபிக் ஷாட்ல மூன் நைட் ஒரு கிரிமினல்னு நினைக்கிறேன் போட்டு பொலன்னு பொழக்கிறாரு அண்ட் பாத்ரூம்ல வச்சு அவரை பொழக்கிறாரு. ஸோ இந்த சீரீஸ் கொஞ்சம் டார்க்கான சீரீஸா தான் இருக்கும். பட் கண்டிப்பா ஆர் ரேட்டடா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மூன் நைட் இந்த மாதிரி கொடூரமா ஃபைட் பண்றதெல்லாம் எப்படி PG-13 காமிக்க போறாங்கன்னு கிளியரா தெரியல. அடுத்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் அவர் பெட்ல இருந்து எந்திரிச்சு போவார். அப்போ மிரரில் அவரோட ரிஃப்ளெக்ஷன் நிறையா தெரியும். இந்த இடத்துல மார்க் ஸ்பெக்டருக்குள்ளே நிறைய ஐடென்டிட்டி இருக்குது, மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அந்த சீக்வன்ஸ் மூலிமா டீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு ஷாட்லையும் அவர் மிரர் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் அந்த மிரர்லேயே தெரியும். இந்த இடத்துலையும் அவருக்கு 2 பர்சனாலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர்லேயே ஒரு டைலாக் வரும், ஐ கான்ட் டெல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேக்கிங் லைஃப் அண்ட் மை ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காமிக்கில் மூன் நைட்டுக்கு 4 டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ் இருந்தாலும் இந்த சீரீஸ்ல மேபி 2 ஐடென்டிட்டியை மட்டும் காமிக்கலாம். ஒன்னு மூன் நைட், இன்னொன்னு மார்க் ஸ்பெக்டர் அப்படின்னு இந்த 2 ஐடென்டிட்டியை மட்டும் கொண்டு வரதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஷாட்ல ஐ கான்ட் டெல் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த டைலாக் வேற மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும். அடுத்து இன்னொரு ஷாட்ல த வாய்ஸ் இன் யுவர் ஹெட் அப்படின்னு இன்னொரு டைலாக் யாரோ சொல்லுவாங்க. அந்த வாய்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல த வாய்ஸ் இன் யுவர் ஹெட் அப்படின்னு சொல்றது மூன் நைட்டோட ஐடென்டிட்டியா இருக்கலாம். இந்த பக்கம் ஐ கான்ட் டெல் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ற டைலாக் மார்க் ஸ்பெக்டரா இருக்கலாம். ஸோ இப்போ மார்க் ஸ்பெக்டர் வேக்கிங் லைஃப் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. வேக்கிங் லைஃப் அப்படின்னா காலையில டைம் அவர் மார்க் ஸ்பெக்டரா நார்மலாவே இருக்காரு. பட் நைட் டைம் அப்ப அவர் மூன் நைட்டா மாறி இருக்கலாம். மூன் நைட்டா மாறி நிறைய கொலைகள் பண்ணியிருக்கலாம். ஒரு ஸ்பெசிபிக் ஷாட்ல ஒரு கரேஜ்குள்ள நிற்கிறாரு.
அந்த இடத்துல அவர் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ மேபி அந்த இடத்துல மார்க் ஸ்பெக்டர் ஐடென்டிட்டியில் அவர் இருக்கலாம். இனிஷியலாக அந்த காரேஜ்குள்ளே வரப்போ மூன் நைட்டோட ஐடென்டிட்டியில் இருந்திருக்கலாம். அங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம எதுக்காகடா இங்கே வந்தோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் மேபி அவர் இருக்கலாம். நம்ம இன்னையே சொன்ன மாதிரி இந்த சீரீஸில் மோஸ்ட்டாக மார்க் ஸ்பெக்டர், மூன் நைட் இந்த 2 பர்சனாலிட்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் மார்க் ஸ்பெக்டர் ஃபுல் மூன் நைட்டாக மாறி ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் அப்படியே நிலவை கிராஸ் பண்ணி தவறாரு. பட் அதை ரொம்ப டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. பட் அந்த விஷயமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் மார்க் ஸ்பெக்டர் ரோட்டில் இருக்க நிறைய பேர்த்து அடிச்சு போட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அடிச்சு போட்டதுக்கப்புறம் நான் தான் அடிச்சேனா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் அங்கே அவரும் பார்க்குறாரு. ஸோ இந்த பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு அன்னியன் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. ரோட்டில் இருக்க நிறைய பேர் மார்க் ஸ்பெக்டரை அடிக்க வந்திருக்கலாம், இல்லைன்னா அவர்கிட்ட ஏதாவது திருட வந்திருக்கலாம். அந்த சமயத்தில் மார்க் ஸ்பெக்டருக்குள்ள இருக்க மூன் நைட் ஐடென்டிட்டி வெளியே வந்து இருக்கிற எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக தான் அது இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸுக்குமே ரொம்ப ஆவலாக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ மார்வல் அனௌன்ஸ் பண்ணியிருக்க சீரீஸ், அடுத்து இப்போ ஷீ ஹல்க், மிஸ் மார்வல், மூன் நைட், இந்த 3 சீரீஸ், இந்த எல்லா சீரீஸ்லையும் நீங்கள் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எந்த சீரீஸ்க்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழ் கிரியேஷன் சேனல். டாடா.